ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மருத்துவ குணம் கொண்டு ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் எப்படின்னா, இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் கலந்துருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இதோட என்ன புரியும். இந்த ரசம் செய்வதற்கு தேவையான புளி எடுத்துக்கோங்க. என்னென்ன பொருள்னு சொல்கிறேன். தேவையான புளி, தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. புளி வந்து எலுமிச்சை அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை வந்து அந்த காம்பு, அப்புறம் பூண்டு. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா சோம்பு, சீரகம், மிளகு. சோம்பு வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரசம் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரசம் உண்மையிலே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே நம்ம குடிக்கலாம், ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். ஸோ வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளை வந்து ஒன்றா போட்டு மிளகு, சீரகம், சோம்பு, அதோடு சேர்ந்து இந்த எடுத்து வச்சோம்னா பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, மல்லி, இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு முக்கால் பாத்துக்கு, அதாவது 1-2 அரைச்சிக்கிறணும். முக்கால் பாத்துக்கு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு முக்கால் பாத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்து வச்சு, தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கால் பாத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை மிளகா, கருவேப்பிலை இதான் தாளிக்கிறதுக்கு. அது போக வந்து புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எதுவும் புளி சேர்க்கக்கூடாது. புளி தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியும் சேர்த்து நம்ம அதோடு கலந்து விட்டுருவோம். நல்லா வந்து கலந்துட்டு அதோடு நல்லா நல்லா கலக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது போக பெருங்காயப்பொடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாயை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் தேவை. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு தான் கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சோம் இல்லையா, கருவேப்பிலை, பட்டை மிளகா, இது ரெண்டையும் நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் இதை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிளகு, சீரகம், அதை என்ன பண்ணணும், இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தான் அது நல்லா வதங்கணும். நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த புளியும் தக்காளியும் எடுத்து அதை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டு தேவையான அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டு இதை கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. ரசம் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சா தான் அது நல்லா வந்து முறக்கட்டி வரும். மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மேலாப்பில் தூவுறதுக்கு கருவேப்பிலையும் மல்லி இலையும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா முறக்கட்டி வந்துருச்சு. இப்போ லைட்டாக வந்து அந்த கொதிக்குது பாருங்களா, அந்த பக்குவம் தான் நம்ம வந்து ரசம் இறக்குற பக்குவம். ஸோ வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜீரண சக்தி. அதோடு நம்ம சோம்பு சேர்த்துருக்கனால நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சளியில் வெளியேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை சப்போர்ட் மை சேனல்.